பேய் பொம்மைகள் நிறைந்த திகிலூட்டும் தீவு. அதாவது யாருமே இல்லாத ஒரு தீவுல 1500க்கும் அதிகமான பொம்மைகள், அதுவும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது திகிலாக இருக்கும் நிலையிலான பொம்மைகள் இருக்கிறது என்றால் யாராலும் எளிதில் நம்ப முடியாது. ஆனா அப்படியான ஒரு இடம் இன்றும் இருக்குது. அப்படி அந்த தீவுல என்ன நடந்தது, இந்த 1500 பேய் பொம்மைகள் அங்கு எப்படி வந்தது, எத்தனை பேர் இறந்தாங்க, யார் இவங்களை கொன்னது, இது போன்ற பல்வேறு திகிலூட்டும் கேள்விகளுக்கான பதில இந்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோ மாகாணத்தில் தற்போது பொம்மை தீவு என அழைக்கப்படும் ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி முன்னாடி மிதக்கும் தோட்டம் என அழைக்கப்பட்டுச்சு. சுற்றிலும் ஏரி தண்ணீர் சூழ இந்த பகுதியிலிருந்து மறுகரைக்கு செல்ல ஏரி தண்ணீரிலேயே சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் தான் ஒரு சிறிய நகரம் இருக்கு. இந்த உலகத்தில் மிக பயங்கரமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறியது என தொடர்ந்து பார்ப்போம். இந்த தீவிலிருந்து சுமார் 1.5 மணி நேர படகு பயணத்திற்கு பிறகு ஒரு சிறிய கிராமம் ஒன்று 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கு. அப்பொழுது அந்த கிராமத்தில் 3 சிறுமிகள் வீதியில் விளையாடி கொண்டிருந்தாங்க. அதே போல அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஏரியில தாமரை மற்றும் மல்லிப்பூ மலர்வது அதிகமாக இருந்து கொண்டே இருந்துச்சு. அந்த சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்தில் அந்த ஏரியின் பக்கம் சென்று விளையாடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சிறுமிகளில் ஒரு சிறுமிக்கு அந்த ஏரிக்குள்ள இருந்த அல்லிப்பூவை பறிக்க வேண்டும் என ஆசை வந்துச்சு. அதனால அந்த சிறுமி அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியாம தண்ணீருக்குள்ள இறங்கி போறாங்க. அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்பொழுதும் ஒரு பொம்மையுடனே தான் அந்த பாப்பா இருக்கும். அந்த பொம்மைய அந்த குழந்தை தன்னுடைய உடன் பிறப்பு போலவே பார்த்து கொள்வா. இப்படியாக அந்த சிறுமி ஏரிக்குள்ள இறங்கும் போது அந்த பொம்மையுடனேயே முழுகி இறந்து போயிடுறா. அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததால அந்த நீருக்குள்ளே போய் முழுகி இறந்துடுறாங்க. இதை பார்த்த மற்ற 2 சிறுமிகளும் அதை பார்த்து பயந்து என்ன செய்வதென்று தெரியாம அவங்க வீட்டுக்கு சென்று நடந்ததை அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட சிறுமியினுடைய பெற்றோர்கள் அந்த ஏரிக்கரைக்கு சென்று அந்த சிறுமியை தேடுறாங்க. பல்வேறு இடங்களில் தேடியும் நீருக்குள்ள சென்ற சிறுமியின் உடல் கிடைக்கவே இல்லை. அப்போது ஏரியில நீரோட்டம் அதிகமாக இருந்ததால சிறுமி நீரில் அடிச்சு சென்றிருக்கலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச கொஞ்ச காலத்துல 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அப்பகுதிக்கு டான் கலியன் என்பவர் போறாரு. அவர் அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறிய படகு மூலம் அந்த ஏரியில சுற்றி பார்க்கிறாரு. அப்பொழுது கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்தில் ஒரு அழகான தீவு ஒன்று இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த தீவை பார்த்ததும் அவருக்கு மிகவும் பிடிச்சிடுச்சு. உடனடியாக படகு அந்த தீவை நோக்கி செலுத்தி தீவில் போய் இறங்குறாரு. தீவில் அவர் இறங்கிய சில நிமிடங்களில் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா அந்த தீவிலிருந்து ஒரு குரல் ஒன்று அவருக்கு கேட்குது. அந்த குரல் அவரிடம், என்னை ஏன் நீங்க காப்பாத்தலப்பா அப்படின்னு அந்த குரல் கேட்குது. அதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. தீவுல யாராவது இருக்கிறார்களா என சுற்றி சுற்றி பார்க்கிறாரு. தீவுல அவரை தவிர வேற யாருமே இல்லை. ஆனா அந்த தீவுல ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிடந்தது. அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து இது எப்படி இங்கே வந்தது என பார்த்தபோது அவருக்கு மீண்டும் அந்த குரல் கேட்டுச்சு. அந்த குரல் இந்த முறை அவரிடம், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க அப்பா அப்படின்னு கூறுது. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்து அந்த பொம்மையுடனேயே தன் படகுல ஏறி மீண்டும் அவர் படகை எடுத்து அந்த கிராமத்திற்கே போறாரு. அந்த கிராமத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களிடம் தனக்கு நடந்தது சொல்லி அந்த பொம்மையை அவர் காட்டுறாரு. அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முதியவர் சொல்றாரு, பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒரு சிறுமி ஒருத்தி அந்த ஏரியில் பொம்மையுடன் மூழ்கி இறந்து விட்டதாகவும் அந்த சிறுமியின் உடல் கூட கிடைக்கவில்லை எனவும் அந்த சிறுமி கையில் இதே போல தான் ஒரு பொம்மையும் வைத்திருந்ததாக அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவில் கேட்ட குரல் மனதிற்கு வந்தது. ஏரியில் விழுந்து இறந்த சிறுமி தான் இன்னும் அந்த தீவில் ஆவியாக சுற்றுவதாக அவர் நம்புறாரு. பின்னர் தன் வீட்டிற்கு அந்த பொம்மையுடனேயே அவருக்கு போறாரு. அங்கு அவர் தனிமையிலேயே இருக்க விரும்புகிறாரு. தன் மனைவி மற்றும் குழந்தைகள் யாரிடமும் பேசாம இருக்கிறாரு. அந்த தீவுல அந்த குரல் அப்பா என அழைத்தது அவருக்கு மனசுல மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியது. நான் தான் அந்த குழந்தையின் முந்தைய ஜென்ம அப்பாவாக இருப்பேனோ என எண்ண துவங்குறாரு அந்த மனுஷன். மறுநாள் முதல் அவரால் தன் வீட்டில் இருக்கவே முடியல. அந்த தீவிற்கு மீண்டும் செல்ல வேண்டும் என அவருக்கு தோன்றிக் கொண்டே இருக்குது. உடனே அவர் என்ன செய்யறாரு, உடனடியாக அவர் எதையுமே யோசிக்காம தன் மனைவி மற்றும் குழந்தைகளை தனியா தவிக்க விட்டுவிட்டு அவர் கொண்டு வந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த தீவுக்கு மறுபடியும் போறாரு.
அந்த தீவிலேயே தங்கிவிடலாம் என முடிவும் செய்கிறாரு. தனக்கு வெளி உலகம் எதுவுமே வேண்டாம், அந்த பொம்மையும் அந்த இடமும் போதும் என அவர் முடிவெடுக்கிறார். பின்னர் அவர் அந்த தீவிலேயே தனக்கு கிடைத்த பொருளை வைத்துக்கொண்டு ஒரு சிறு வீட்டை ஒன்று கட்டுறாரு. அந்த வீட்டிலேயும் வாழ்றாரு. தான் கொண்டு வந்த பொம்மையையும் அந்த வீட்டிலேயே தொங்க விட்டு வைத்திருக்கிறார். பின்னர் சில நாட்கள் கழியுது. சில நாட்கள் முடிந்து அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அந்த தீவிலேயே விவசாயம் செய்ய துவங்குறாரு. அங்கு விளையும் பொருட்களை எடுத்து தனது படகுல அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கிற மக்களிடம் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொம்மையை வாங்கிவிட்டு மீண்டும் அந்த தீவிற்கே வராரு. இப்படி இதையே அவர் தினமும் செய்ய துவங்கிடுறாரு. அவர் தினமும் அந்த கிராமத்திற்கு வந்து தன் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொம்மை வாங்கி கொண்டு மீண்டும் தீவிற்கே சென்று விடுவார். தீவிற்கு செல்லும் போதெல்லாம் அவர் அந்த பொம்மையை அங்குள்ள மரங்கள்ல அங்கங்க கட்டி வைப்பார். இதையே அவர் 50 ஆண்டுகளா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு. தன்னிடம் கிடைச்ச விவசாய பொருட்களை எதுவுமே வித்துட்டு அங்கே கொடுக்குற காசை வச்சு பல பொம்மைகளை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற மரங்கள்ல அங்கங்கே கட்டி தொங்க விடுறாரு. இதனால் அந்த தீவே பொம்மைகளால் நிறைந்திருக்கு. அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளா இவர் இப்படி செய்வதால் இவர் தான் அந்த தீவின் உரிமையாளர் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அவர்தான் வாழ்வாதாரத்திற்காக தீவில் உள்ள பொருட்களை கிராமத்தில் விற்பனை செய்கிறார் என்று எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் பல ஆண்டுகளா அவரை தவிர வேற யாரும் அந்த தீவிற்கு செல்வதே கிடையாது. இதனால யாருக்கும் அந்த கிராமத்தில் அவர் என்ன செய்கிறாரு, பொம்மைகளை எல்லாம் என்ன செய்தாரு என யாருக்குமே தெரியாது. இந்த நிலையில 1990களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்திற்கு ஒரு புகைப்பட கலைஞர் வராரு. அவருக்கு குறிப்பிட்ட அந்த மிதக்கும் தோட்டம் பற்றி கேள்விப்பட்டு அந்த தீவிற்கு செல்ல முடிவும் செய்கிறார். அந்த தீவிற்கு அவர் சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செய்து சென்று பார்த்தபோது தான் தெரிஞ்சது அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்தது என தெரிய வந்துச்சு. தீவு முழுவதும் மிக திகிலான பொம்மைகள் மரத்தில் கட்டப்பட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட தீவில் சுமார் 1500க்கும் அதிகமான பொம்மைகள் இருந்துச்சு. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்து அதை புகைப்படம் எடுத்து அதை தனது வெளி உலகத்தில் கொண்டு வரார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி வைரலாக பரவிச்சு. இந்த நிலையில் டான் ஜூலியன் கடந்த 2001ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போறார். அவர் இறப்பதற்கு முன்பு அந்த தீவு குறித்த செய்தி வெளியானதால திகிலை விரும்பும் பலர் அந்த தீவிற்கு வர துவங்கினாங்க. இதனாலேயே அவர் மனது சில காலம் சங்கடமா இருந்திருக்கிறது. தான் ஒரு முறை சென்று பார்த்த கேட்ட அந்த ஒரு குரலுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சு ஆவியாக சுற்றி திரியும் அந்த சிறுமிக்கு தன் உயிரையே கொடுத்தாரு டான் ஜூலியன். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.